எல்லாமே பிடிச்சது மிக்கி தான் கூட பிடிக்கும். மிக்கி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ன பிடிக்காமலா? மகன் எல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். ஹஸ்பண்ட் சொல்றீங்க. சில பேர் ஃப்ரெண்டாக இருந்து அனுப்பினார தெரியல. அப்போ அப்படிதான் தாலி கட்டினாரா? ரெண்டாலும் பகுடி பண்ணுறீங்களா? அதை பார்த்து நோ பகுடி பண்ண இல்லை. சரியா சொல்லுங்க. மட்டும்தான் அனுப்புவார். ஐயோ ஹஸ்பண்ட் பார்க்குறீங்களா எல்லாத்தையும்? சரி அப்போ அக்கா வணக்கம். வணக்கம். சரி அன்னைக்கு உங்களோட மகளுக்கு வந்தது, மறுபடியும் என்ன அனுப்புறாங்கன்னு தெரியல. தெரியுமா? ரெண்டு பிடிச்சதான் அனுப்பியிருக்கு. பிடிச்ச அனுப்பினாங்களே, பிடிச்சா விட முடியாதானே? அப்படித்தானே? சரி அப்போ அக்கா என்ன பேர் அக்காக்கு? சாரு. சாரு. அப்போ சாரு அக்காவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரியா? வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, பொல்லுண்டி காலம் என்ன பொல்லுண்டி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துறோம். சரியா? குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் ஒரு வயசுக்கு ஆமாம் ஒரு வயசுக்கு ஒரு பிறந்தநாள் வரும். ஆனால் ஒவ்வொரு பிறந்தநாளே மறக்க முடியாம பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் பண்ணுற எஃபர்ட் இருக்குல்ல, கஷ்டமாக இருக்கு. அப்படியே கஷ்டம் இல்லையே? கஷ்டம் இல்லை. சரி முதல்ல அந்த கேக் வேணுமோ? சரி ஒரு வடிவான கேக் கொண்டு. சரி அதில் நிற்கிறது நீங்கள் தானா? அந்த 40 ப்ரோ போட்டு நிற்கிறது அது நீங்களா? நீங்களும் தான் போட்டிங்க. இது 40 ப்ரோ தானே? அப்பா சரியா சொல்லிட்டேன். சரி அப்போ இன்னைக்கு ப்ளூ தான் தீம். அப்படியா? யார் இதெல்லாம் பிளான் பண்ணது? ப்ளூ கலர் ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணாரா? ஆனால் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க மிக்கியும் ப்ளூ எல்லாம் அமையுது, கொண்டு வந்த கேக்கும் ப்ளூ. என்ன இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்ல இல்லை ப்ளூவில் கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ப்ளூ தான் இன்னைக்கு கொண்டு வந்தோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இண்டி பொருந்து கொண்டு எதிர்பார்க்கல. பார்த்தீங்களா சில விஷயங்கள் அப்படி தானே? சில விஷயம் அப்படிதான் தானா பொருந்தும். பிரபஞ்சம் நாங்கள் அதை ஆசைப்படுறோம், அதை நிறைவேற்றி வைக்க முடியாது. சரி அப்போ அக்காக்கு கேக் பிடிச்சிருக்கா? அச்சா கேக் இல்லை? நல்ல கேக். சரி தான். ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்தது. சரி அதுக்குள்ளேயும் ப்ளூ கலரில் இருக்கு. தேங்க்யூ. அதே முட்டுக்காலில் என்னதான் இருந்தாலும் உனக்கு சொக்காதில் பொருளாரு. சரி மிக்கி ஒவ்வொரு முறையும் போய் இப்படி தான் கொஞ்சம் ஜன்றது. ஆனால் அவருக்கு ஒன்றும் கிடைக்கிறேன். யாருமே சாக்லேட் தாரில் மிக்கி கவலையாக இருக்கா மிக்கிக்கு. சரி அக்கா வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அக்காக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லா போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா போகுதா? நீங்கள் எல்லாம் நல்லா போன்றீங்க, நாங்கள் வந்தால் கவனிக்கிறீங்களே இல்லையாப்பா? கவனிப்போம், கொஞ்சம் பொறுத்து கவனிப்பீங்களா? என்ன வருது அப்போ? ஏதோ ஓட பண்ணிங்க ஓட பண்ணிதாங்க. சிக்கனா? சிக்கன் பிரியாணியா? பிரியாணி தான். லைக் பீட்சா கட்? பீட்சா ஒன்றும் இல்லை. பீட்சாவுக்கு போவோம் நாங்கள் அடி போவோம். அப்படியே சரி பரவாயில்ல. காரில் 2 பேர் 3 பேர் வரலாம். இவங்கள விட்டுருவோம். இவங்களாம் வளம் சாப்பிட்றாங்க. சரி அப்போ அக்காவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட் பாஸ்கெட் அதில் ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, டெய்ரி மில்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லை உங்களோட பிள்ளைய எடுத்துருவாங்க. அப்படியா? எடுத்துருவாங்க. நீங்கள் சாப்பிட எல்லாரும் சாப்பிடுவோம். சரி நல்ல விஷயம். ரைட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்கள் இருக்குது. சரி அது தாரத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரை கொடுத்தேன்னு சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் தானே? ஒவ்வொரு முறையும் எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்புவார். போன முறை அவளுக்கு அனுப்பி பிடிபட்டு போனார் இல்லை? திருப்பியும் அவரை அனுப்புவார். அவரே தான் தருவார். ஏன் புள்ள அனுப்பாது? என்ன அவள் தான் கோல் பண்ணி அம்மாவுக்கு இப்படி பர்த்டே கொண்டு வாங்கணுங்க. புள்ள தர மாட்டாளா? ஹஸ்பண்ட் மட்டும் தான் தருவார். நீ தந்தன்னு சொல்லி அம்மா நம்புறா இல்லையே? கொடுத்துருங்க. இந்தாங்க ரெடி. இந்தா மிக்கி உங்க புள்ள எப்படி? சரி இதான் இவர ஊட்டியா? அன்னைக்கு வந்தது வேற யாரும். இது மூத்த ஊட்டி. கொஞ்சம் மலர்ந்து பாருங்க. சரி செடி பிடிச்சிருக்கா? சரி அப்போ உங்களோட சைஸ்லேயே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பெருசா. அவாக்கு வந்து குட்டியாவான சைஸுக்கு. சரி இது உங்களோட சைஸுக்கு. சரி ஹாப்பியா? தேங்க்யூ. சரி அதாங்க மிக்கி வாங்க. இதில் உட்கார வைங்க. இதில் உட்கார வைங்க. அதெல்லாம் புழுவில் வருது இன்னைக்கு. சரி அவர் நீ பேரா இல்லை பிடிச்சிருங்க பரவாயில்ல. சரி டெடி பிடிச்சிருக்காமா? ஓகே ரைட். அப்போ அழகான டெடி. சரியா? உங்களை மாதிரியே கொடுத்துருக்காங்க. எல்லாம் ப்ளூ. இதெல்லாம் நாங்களா கொண்டு வந்ததுப்பா. இப்படி பொருத்தமா கொடுப்பீங்களா? என்ன சும்மா எல்லாம் கொண்டு கொடுப்பீங்களா? நாங்களா கொண்டு வந்தா கலர் சூஸ் பண்ணது நாங்கள் தான். யாருமே சொல்லல ப்ளூ. ஆனால் நீங்கள் ப்ளூவில் நிற்கிறீங்க. ப்ளூ கலரில் வருது. மிக்கி ப்ளூவில் வருது. எல்லாம் ப்ளூவில் வருதுப்பா. இன்றைக்கு நல்ல விஷயம் என்ன? சரி அதே மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கு. சரி நீங்கள் யாருன்னு சொன்னால் தான் நாங்கள் தருவோம். சரியா சொல்லுவோம். ஐயோ ஹஸ்பண்ட் பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் தான் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டா நீங்க ஹஸ்பண்ட் சொல்றீங்க. சில பேர் ஃப்ரெண்டாக இருந்து அனுப்பினார தெரியல மிக்கியும் கூட. சரி நீங்க சொல்லுங்க யாரா இருக்கும்? ஹஸ்பண்ட் மட்டும்தான் அனுப்புவேன். ஹஸ்பண்ட் மட்டும்தான் அனுப்புவேன். புள்ள அனுப்பாது. மருமகன் அனுப்ப மாட்டார். பிள்ளையும் அனுப்பும். ஆனால் இப்போ அனுப்பினதே அவர் தான். இப்போ சொன்னவரே அப்போ தெரியுமா? ஷூரா? உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு இருக்கு. இங்கே அதை பாடினா நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணலாம். அப்படியா? பாடுவோமா? பாடினா அப்புறம் யாருன்னு பார்ப்போம். சூப்பர் பாட்டா. ஓகே பாட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ யார் அந்த அங்கே இருந்து எங்கே இந்த வெண்ணலான்னு பாடுறது?
பாடுறது ஹஸ்பண்ட் படிக்கல. அதுதான் நான் தான் படித்தேன். நான் யாரோ ஒரு ஆள் தானே படிக்க சொல்லி இந்த பாட்டு. சரி, அவங்கள மிஸ் பண்ணக்கூடிய உறவு தானே படிக்க சொன்னதே வேற இருக்கும். அவரை தான் இருக்குமா? அவரை தான் வேற யார்? தூரமாக இருந்து எங்கே அந்த வெளிநாடு ஒவ்வொரு நாளும் வெளில பார்த்து வாடுறாரு. சரியா? பாடுறாருல வாடுறாரு. ஐயோ மனைவியை பிரிந்து நின்று சரி, எல்லா கணவரும் உண்மையிலே பாவம் வெளிநாடு வாழக்கூடியவர்கள். என்ன சொன்னா, குடும்பம் குட்டிகள் எல்லாம் வெளியில உள்ள விட்டுட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன யாருக்காக உங்களுக்காக எல்லாம் செய்யணும். ஆனால் கூட நீங்கள் எல்லாட்டியும் எவ்வளோ வருத்தமாக இருக்கு. கஷ்டம் தானே. கூடி சீக்கிரம் நீங்கள் போய் அவரை சேரவன்ற நான் வாழ்த்துறேன். சரியா? ஒன்று நீங்கள் போகிறோம், எல்லாரும் கூப்பிட்டு காணும். கூப்பிடுவோமா? நீங்க போறீங்க. சரி, அப்ப கூப்பிடுற ஐடியா இல்லை. சரி, எப்படியாவது 2 பேரும் ஒன்றா இருந்தா சரி, எங்கே இருந்தாலும் சரி, இங்கேயோ எங்க வாழ்ந்தாலும் ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறோம். சரி, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். உங்களுடைய கணவர் தான் இந்த மாதிரி எங்களை அனுப்பி விட்டது. வேற யார்? நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. குழப்பலான்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் மகளை வச்சு குழப்பம்னா மகள் நான் இல்லை என்றால் சரி. எப்படிங்க பண்ணி பாரு. வாவ், சரி, அழகான ஒரு ஆயில் பெயிண்ட். சரியா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கேனே. நல்லா இருக்கு. வீட்டில் பெரிய பிரேம் எங்க மாட்ட பொரியல். சரி, ஹாப்பி பர்த்டே மை ஹார்ட் என்று போட்டு 2 ஹார்ட்டும் போட்டு அதுக்குள்ள பாருங்க அந்த காலத்தில் நீங்க செய்த காதல். சரி, அப்பொழுது எடுத்த புகைப்படங்கள். இப்போ நல்லா வடிவா இருக்கீங்க 2 பேரும். ஆனால் அப்பா இன்னும் பேரல. இப்போ பார்த்தீங்களா அந்த காலத்து போட்டோ, அந்த காலத்து போஸ் இந்த நல்லா இருக்குல்ல? சூப்பர். சரி, அப்போ அப்படிதான் தாலி கட்டினாரா? என்னாலும் பகுடி பண்றீங்களா? அதை பார்த்து நோ, பகுடி பண்ண இல்லை. அது எனக்கு பிடிச்ச போட்டோ இல்லை. ஏன்னா அந்த காலம் நினைவுன்றது எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. சரி, ஆனால் இப்போயும் அந்த போட்டோ வச்சுக்காருல்ல, அதான் விஷயம். ரைட், ஃப்ரேம் பிடிச்சிருக்காப்ப? ஓகே, செம்மையா இருக்குல்ல? சரி, ஆனால் இப்போ இன்னும் அழகா இருக்கீங்க, அதான் சொல்கிறேன். அதான் சொல்ல வரேன். சரி, என்ன சொல்ல போறீங்க அப்புறம் ஹஸ்பண்டுக்கு? அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ன பிடிக்காமலா? என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, அவருக்கு உங்களை பிடிக்கும் எனக்கு அது தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். ஸ்டேட்டஸ் உங்களோட போட்டு தான் ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு பாட்டு போட்டு உங்களோட போட்டு கண்டிப்பாக இருக்கு. நான் அந்த டெய்லி பார்க்குறேன். நான் மேபி பர்த்டே விஷ் பண்ணி போட்டுருப்பாருன்னு பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் போடுவேன். பர்த்டேன்றது இன்றைக்கு தானே உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள்லேயும் அவர் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக இருக்கு. நான் பார்த்துருக்கேன். அதனால அது சொல்ல தேவையில்லை, தெரியுது. வேறு அவரை ரொம்ப பிடிக்கும், என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கின எல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். ஆனால் சர்ப்ரைஸ் அனுப்பினதுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய மிஸ் பண்ணுறேன். சரி, உங்களோட காதல் கல்யாணம் தானே இல்லையா? யார் முதல் காதல் சொன்னது? அந்த ஆம்பளை பிள்ளைல இப்படித்தான். சரி, உடனே ஓமட்டிங்களா இல்லாட்டி இல்லை காக்க வச்சு? 1 வருஷம். 1 வருஷம்? எவ்வளவு பாவம் இதெல்லாம். 1 இயருக்கு அவரை காக்க வச்சுக்கீங்க. மிக்கிக்கு ஆதகம் தாங்க முடியல. சரி, இப்படி ஒரு கணவரை ஏன் 1 இயர் லேட் பண்ணிக்கின்றது அவரு கேள்வி. சரி, நீ கல்யாணம் வாட்டி எவ்வளவு காலம்? இப்போ 20 வருஷம். 20 வருஷம். ஒருவேளை முதல்ல ஓம் பண்ணுறதா 21 இயர்ஸ். 1 வருஷம் கூடி இருக்க வேண்டியதான் மிக்கின ஆதகம். சரியா? ரைட். இருந்தாலும் இந்த காதல் என்றது கைகூடுறது எல்லா வேலை நடக்கிறது. ஆனால் அந்த காதல் கைகூடி திருமணத்தில் இணைந்து இவ்வளவு காலம் நகர்ந்துக்கிறீங்க. கூடி சீக்கிரம் சேர்ந்து பயணம் நான் வாழ்த்துறேன். ஹாப்பியா? சரி, சூப்பர். ரைட். இப்போ ஹஸ்பண்டுக்கு தேங்க்ஸ் மட்டும்தான். வேற நிறைய மிஸ் பண்ணுறீங்கண்ணே. என்ன செய்யறது? வேலைக்கு போய் சேரணுமா? ரைட். வந்த கிஃப்ட் எது ரொம்ப பிடிச்சது? டெடியா, ஃப்ரேமா, கேக்கா? எனக்கு மிக்கியா? எல்லாமே பிடிச்சது. மிக்கி தான் கூட பிடிச்சது. மிக்கி கூட மிக்கியை விட்டு போட்டு மிக்கி படிவா சாப்பிடலாம். இங்க பிரேம தான் முக்கியமா பிடிச்சது. சூப்பர். ரைட். பிரேம கூட முடியுமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. May God bless you. அம்மா ஊதுங்க. ரைட். அதெல்லாம் விடையும் இருக்கா?